வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை வந்து ஜாமுக்கூல் பிரச்சனை. பொதுவாக ஜாமுக்கூல் சம்மந்தமாக நம்ம நிறைய பதிவுகளை வந்து நம்மளுடைய யூடியூப்பில் நம்ம வந்து பதிவாக பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக இந்த ஜாமுக்கூல் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது அது உடனே கிடச்சிரும். அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து சந்தேகங்களுக்கும் எஸ்ஆர் நோ, அதாவது ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்ம இதில் வந்து எடுக்கலாம். அப்போ அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய பதிவு வந்து இந்த ஜாமுக்கூல் பிரசனத்தில் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பக்கம் இன்டர்வியூக்காக வேலைக்கு போகிற நாளைக்கு அந்த இன்டர்வியூவில் எனக்கு செலக்ட் ஆகி வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஜாப் அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொன்ன நேரத்துக்கு நம்ம வந்து 18/9/2025 மத்தியானம் 12:20 நம்ம வந்து பிரசனம் போடுறோம். இப்போ பிரசனம் போட்டதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கேட்ட நேரத்துக்கு உதயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன உதயமாக வருது. உதயத்தை நோக்கி 5 கூடிய சந்திரன் அப்படிங்கிறவர் உதயத்தை நோக்கி வராரு. அது மட்டும் இல்லாமல் உதயாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு 7ல் இருக்கார். அப்போ உதயாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு 7ல் இருக்கிறங்காட்டி இவருக்கு மேக்ஸிமம் அந்த வேலை அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 10ல் கவிப்பு இருக்கிறங்காட்டி அந்த கவிப்பு போய் சூரியனை கவிக்கிறங்காட்டி இவர் அது வந்து அந்த வேலை வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாருன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அப்போ அதே மாதிரி இவர் இன்டர்வியூ போகிறாரு, அட்டன் பண்ணுறாரு, எல்லாமே ஓகே. கடைசியாக ஃபைனலாக பார்த்தோம்னா இவருக்கு வந்து அந்த ஒர்க்கு வந்து பிடிக்கல, இவருக்கு அந்த சேலரியும் இவருக்கு வந்து ஒத்து வரல அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, உதயத்துக்கு 10ல் கவிப்பு, 10ஆம் பாவங்கிறது அப்படிங்கிறது தொழில் வேலை இதெல்லாமே நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கவர்மெண்ட் ஓரியன்டான ஜாப்புன்ட்டார். அப்போ சூரியனை போய் கவிப்பு கவிக்குது, 10ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்கிறங்காட்டி. பட் இருந்தாலுமே உதயாதிபதி 7ல் இருக்கிறங்காட்டி இவருக்கு அந்த வேலை கொடுக்கறதுக்கு அங்கே தயாராக இருப்பாங்க. பட் ஆனால் சூரியன் கவிப்புலேயுமே 10ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்கிறங்காட்டி இவர் அந்த வேலையை வேண்டான்னு சொல்லுவார்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டார். இவருக்கு அந்த வேலை பிடிக்கல, திரும்பி வந்துட்டார். அப்போ இதில் நம்ம இந்த ஜாமுக்கூல் பிரசனத்தில் எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு உதாரணமாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதில் வந்து மெயினாக அவங்களுடைய ஜாதகத்தையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா பயங்கரமாக வேலை செய்யும். இது வந்து அதே நபர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. அந்த அன்னைக்கு இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் ஒரு இன்டர்வியூ இதே கேள்வி கேட்குறாரு. 20ஆம் தேதி இன்டர்வியூ போகிறதுக்கு நம்மகிட்ட வந்து 19ஆம் தேதி கேட்குறாரு. சேம் கொஸ்டின், நான் வந்து ஒரு பக்கம் இன்டர்வியூ போகிறேன், அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறாரு. இந்த இதில் வந்து பார்த்தோம்னா இது மேச உதயம், இது உதயத்தை நோக்கி 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வராரு. உதயாதிபதி வந்து பார்த்தோம் அப்படின்னா உதயாதிபதி 9ல் இருக்குது. உதயாதிபதி 9ல் புதன் உச்சம், கவிப்பு பாருங்கள், கவிப்பு 7ல் இருக்குது. அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு சந்திக்கக்கூடிய நபர். அப்போ அந்த நபர் வந்து இவருக்கு வேலை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு இருக்குது. அது வந்து புதனை போய் கவிப்பு கவிக்கிறங்காட்டி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, புதன் ரிலேட்டடான இவருடைய ரெஸ்யூமு, இவருடைய டாக்குமெண்ட்டு, இவருடைய ஒர்க்கு சம்மந்தமான ரிலேட்டடான ஒரு ஃபைல்கள்லாம் அங்கே ப்ராப்ளம் ஆகும், அதனால ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதயாதிபதி பரிவர்த்தனை. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் வேலை கொடுக்குற மாதிரி சொல்லி உங்களுக்கு வந்து இது வந்து வேண்டாம், உங்களுக்கு இந்த ஒர்க் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் 4 லெவல் அட்டன் பண்ணுறாரு. 4 லெவலுமே ஓகேன்ட்டாங்க. 5ஆவது லெவலுக்காக வெயிட் பண்ணுறாரு. கடைசியாக ஹெச்ஆர் லெவல் வரும்போது இவரை வந்து இவருடைய ரெஸ்யூம் சம்மந்தமான விஷயங்களையும் இவருடைய டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களையும் செக் பண்ணும்போது இவருக்கு அந்த இடத்துல அந்த ஆஃபீஸில் இவருக்கு வேலை இல்லை, நீங்கள் வேறு பக்கம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து நம்ம அடுத்த நாள் போகிறதுக்கு நம்ம முன்னாடியே நம்மகிட்ட பிரச்சனை கேட்குறாரு. நம்ம இந்த மாதிரி நடக்குன்னு சொல்கிறோம். நம்ம சொன்னது மீறி அவங்க போய் அட்டன் பண்ணி இந்த மாதிரியான நம்ம சொன்னது மாதிரியான பலன்களை அவங்க வந்து அனுபவிச்சுட்டு வரதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த ஜாமுக்கூல் பிரச்சனை வந்து தொழிலுக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா அப்படின்னா தொழிலுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய திருமணத்துக்கு, உங்களுடைய காதலுக்கு, உங்களுடைய வேலைக்கு, உங்களுடைய வருமானத்துக்கு, உங்களுடைய வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகளுக்கும் ஜாதக ரீதியாக நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பிரச்சனை ரீதியாகவும் நம்மளுக்கு வந்து ஈஸியான ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் அதனுடைய காரணங்களும் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற பதிவு தான் இந்த ஜாமுக்கூல் பிரசனத்துக்கான இந்த பதிவு. நம்ம அடுத்த பதிவில்
வேறு விஷயங்கள் சம்பந்தமாக நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.